Now we are going to see page number 3, 1.2.1 Branches of Physics. Physics as the fundamental science helps to uncover the laws of nature. Physics இது முக்கியமான ஒரு சயின்ஸ், அறிவியலில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்ஸ். அன்கவர் மீனிங் தெரிகிறது, டு டிஸ்கவர்னு சொல்லுவாங்க. த லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையோட தத்துவங்களை அறியறதுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டாக இருக்குது. த லாங்குவேஜ் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸை நம்ம தெளிவாக புரிகிறது மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் புரிய முடியும். ஏன்னா ஃபிசிக்ஸை நம்ம இயற்கையை அளவிடுறது எல்லாமே மெஷர்மெண்ட்ஸை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு இன்றியமையாததாக இருக்குது. இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் ஹியூமன்ஸ் லிவ்டு வித் நேச்சர், தேர் லைஃப் ஸ்டைல்ஸ் வேர் இன்டகிரேட்டட் வித் நேச்சர். அந்த காலத்தில் பல காலத்தில் மக்கள் எப்படின்னா மக்கள் நேச்சரை நம்பியே இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நம்மளை மாதிரி டைம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வாட்ச்சு. அதுக்கு பதிலாக அவங்க சூரியனோட பொசிஷனை வச்சு அவங்க அதனுடைய டைமை கால்குலேட் பண்ணுவாங்க. தே குட் அண்டர்ஸ்டாண்ட் த சிக்னல்ஸ் ஃப்ரம் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ். அதே போன்று அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரம், அதனுடைய வானத்தில் உள்ள சில செலஸ்டியல் பாடிஸ், ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதை வச்சு இதனால் என்ன நடக்கும் சிச்சுவேஷன், இது நமக்கு என்ன உணர்த்துது, இந்த நேச்சர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வச்சு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. தே குட் டிட்டர்மைன் த டைம் டு சோ அண்ட் ரீப் பை வாட்சிங் த ஸ்கை. வானத்தில் உள்ள மாற்றங்களை வச்சு அவங்க இந்த டைமில் நம்ம விதைகளை விதைக்கணும், இந்த டைமில் நம்ம அந்த விதைகள்லேருந்து அறுவடை பண்ணணும் அப்படின்றது அந்த வானத்தில் உள்ள சில மாற்றங்களை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த இயற்கையை சார்ந்து அப்படியே இயற்கையோடைய மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். தஸ் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் were the first disciplines to be developed. அதனால் வானத்தினுடைய ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி அறிகிறது அந்த மேத்தமெட்டிக்ஸ் were the first டிசிப்ளின்ஸ். அதுதான் அறிவியலில் முன்னோடியாக முதல் கட்ட ஆராய்ச்சியாக இருந்தது மக்களுக்கு. த chronological development of various branches of physics is presented in appendix A1.1. அதாவது க்ரானாலஜிக்கல் டெவலப்மெண்ட்னா எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க, எது ரொம்ப ஏர்லியஸ்ட்டாக நடந்தோ அது லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் க்ரோனாலஜிக்கல் டெவலப்மெண்ட். அந்த ஃபிசிக்ஸ் எப்படியெல்லாம் காலத்தினில் மாற்றம் வந்தது, என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்தது, இதெல்லாம் புதுசாக ஐடென்டிஃபை பண்ணாங்க, இது எல்லாமே க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இஸ் சிமெட்ரிக்கலி shown in the figure. Here we can see the figure. ஃபிசிக்ஸ் எப்படி கிளாசிக்கல் மெத்தட், பல காலத்தில் உள்ள கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை எப்படி பிரித்து வச்சுருந்தாங்க, இப்போ மாடர்ன் ஃபிசிக்ஸ்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது. மாடர்ன் ஃபிசிக்ஸ் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கும், நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் கொண்டு வந்ததுனால இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதனால் மாடர்ன் ஃபிசிக்ஸ் எப்போ ரீசெண்டாக உள்ளதாக இருக்கும், கிளாசிக்கல் பழைய காலத்தில் உள்ள எப்போது உள்ள இயற்கை தன்மைகளை அறிந்து அதன்படி யோசித்து வச்ச விஷயங்கள் தான் அது. சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் பேசிக் ஏரியாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் புக்ஸ் வால்யூம் 1 and 2. நம்ம இதனுடைய 2 புக்கு, இந்த ஹையர் செகண்டரியோட இந்த ஃபஸ்ட்டு 2 வால்யூம்ஸ் ஆஃப் புக்கில் வி ஆர் ஸ்டடிங் ஒன்லி த ஃபண்டமெண்டல். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்ம வேறு எந்த ஃபிசிக்ஸையும் ரொம்ப நம்மளால் அறிவியலை தெரிஞ்சுக்க முடியாது, இயற்கையோட நேச்சரை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இந்த 2 புக்கும் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது. மெக்கானிக்ஸ் இஸ் கவர்ட் இன் யூனிட் 1 to 6. எப்படி ஒரு பொருள் மூவ் ஆகுது, அதில் அந்த மூவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை படிக்கிறது தான் மெக்கானிக்ஸ். அது யூனிட் 1 to 6 கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 1 gives the idea of development of physics along with the discussion on basic elements such as measurements and units. இயற்கையாக நடக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்மளால் கணிதத்தால் அளவிடாத வரைக்கும் நம்மளால் எதுவுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் அறிவியல் படிக்கும்போது நம்ம என்றைக்குமே இம்பார்ட்டன்ட் திங் என்னத்தை நம்ம ரிசர்ச் பண்ணாலும், ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக் மெத்தட் எதுலாம் நம்ம அப்ரோச் பண்ணாலும் மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு யூனிட்ஸ் குறிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு சின்ன யூனிட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு மெஷர்மெண்ட் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அதுக்கு யூனிட்ஸை பெரிய அளவிலான யூனிட்ஸை எடுப்போம். அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். யூனிட் 2 gives the basic mathematics needed to express the impact of physical principle and their governing laws. யூனிட் 2 எப்படின்னா
இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் ஃபினாமினாஸ் நம்ம நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பார்க்குறோம் இயற்கையாக. அதை வந்து எப்படி நம்ம வந்து இதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு வர்றோம். அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருந்தால் இந்த ரிசல்ட் நடக்கும், இந்த ரிசல்ட் வரும்னு சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி கணிதத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்காண்டி நம்ம யூனிட் 2ல் பார்க்குறோம். த இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் நியூட்டன் ஆர் வெரி சிஸ்டமேட்டிக்கலி கவர்ட் இன் யூனிட் 3. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் அந்த ஆப்ஜெக்ட் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் மோஷன் இன் நியூட்டன் விதிகள் படி தெளிவாக சொல்கிறாங்க. அது வந்து நம்ம யூனிட் 3ல் பார்க்குறோம். ஒர்க்ஸ் அண்ட் எனர்ஜி விச் ஆர் த பேசிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த மெக்கானிக்கல் வேர்ல்டு. மெக்கானிக்கல் வேர்ல்டுனா ஒரு பொருள் வந்து எப்படி மூவ் ஆகுது, எப்படி வந்து ஒரு பொருளை இன்னொரு வடிவத்துக்கு மாற்றுறோம், இது எல்லாமே வந்து ஒரு வேலை இன்னொரு ஒரு 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 ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் செய்யக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டாக மாறும்போது அதனோட எனர்ஜி எல்லாமே மாறுது. ஸோ இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் வேர்ல்டில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது எல்லாமே நம்ம சீக்கிரம் இன்ஷால்லா பார்ப்போம். யூனிட் 5 டீல்ஸ் வித் த மெக்கானிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். யூனிட் 5ல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, ரிஜிட்ன்றது வந்து ரொம்ப ஹார்டான சப்ஸ்டன்ஸ், அதை பற்றி பார்க்குறது தான் யூனிட் 5.